ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் கிரியேஷன் பார்த்தோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டேபிள் பார்த்தோம். அதாவது டெக்ஸ்ட் எப்படி அலைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடியோலையும் காட்டின அதே கண்டென்ட் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து 2 செல்லை ஸ்ப்ளிட் பண்ணுறது, எப்படி 2 செல்லை மெர்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறது, காலம் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் டேபிள் கிரியேஷன்லேயே சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லாஸ்ட்டா ரோ இன்சர்ட் பண்ணணும். அதாவது நியூவா ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்குது. 6வதா ஒரு நபர் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி செல் எது இருக்குதோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே என்ன டிசைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகாக ஒரு ரோ வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் பேக்கில் போனேன்னா கண்ட்ரோல் இசட் கொடுக்கறது மூலிமா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த அன்டூ பண்ணுறது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேப் அழுத்துறது மூலிமா என்னால் வந்து கிரியேட் பண்ண முடியுது. அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிஃபிகல்ட்னா இந்த டேபிளுக்கு பக்கத்தில் ஸோ அந்த எட்ஜில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிளிங்க் ஆகிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த இடத்துல கொடுத்து நீங்கள் என்டர் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசா வந்து ஒரு செல் வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு பெட்டர் நீங்க வந்து டேப் பட்டன நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகா புதுசா ரோ வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா எப்படி வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. பட் இன் பிட்வீன் தட் ஓகே. இப்போ 2 பேருக்கு நடுவுல இந்த இடத்துல எனக்கு இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா நான் எப்படி இன்சர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரியே அந்த மவுஸ் பாயிண்டர கொண்டு போயிட்டு, நீங்க வந்து அந்த செல்லுல அந்த பர்ட்டிகுலர் ரோல லாஸ்ட்ல இருக்க செல்ல வச்சுட்டு, நீங்க டேப் அழுத்துனீங்கன்னா, உங்களுக்கு புது ரோலாம் வராது. அதுக்கு பதிலா என்ன ஆகும்னா, அடுத்த ரோல இருக்கிற கன்டென்ட்ட செலக்ட் பண்ணி காட்டும். ஸோ அப்படி இல்லாம வேற எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய அந்த மவுஸ் பாயிண்டர தூக்கிட்டு போயிட்டு 2வது மெத்தட் என்னது? அந்த எட்ஜ்ல வச்சுட்டு திருப்பி என்டர் அழுத்துனா என்ன ஆகும் அப்படி பார்ப்போம். என்டர் அழுத்தி பார்ப்போம். எஸ், அஃப்கோர்ஸ். நீங்க அந்த டேபிளுக்கு வெளியில மவுஸ் பாயிண்டர கிளிக் பண்ணிட்டு, நீங்க என்டர் அழுத்துனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ரோ அழகா நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரோ இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் இந்த மாரி அழகா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், அந்த பாயிண்டர் எடுத்துன்னு போயிட்டு அங்க வச்சுட்டு கிளிக் பண்ணேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்படி செலக்ட் ஆகும். ஒரு ஜஸ்ட் கிளிக் தான். நான் வெளியில இங்க எங்க வச்சாலுமே இங்க பாருங்க. நான் இது கிட்ட போய் கரெக்ட்டா இப்படி மைன்யூட்டா தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல கிளிக் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா என்னோட மவுஸ் பாயிண்டர் அந்த இடத்துல பிளேஸ் ஆயிடும். ஸோ அந்த ரோவுக்கு நேரா அந்த மவுஸ் பாயிண்டர் பிளேஸ் பண்றது மூலியமா நான் அந்த இடத்துல பாயிண்டர வச்சுட்டு என்டர் அழுத்துனேன்னா, அதுக்கப்புறம் அந்த ரோக்கு கீழயே இன்னொரு புது ரோ வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ சிம்பிளா நான் முடிச்சுட்டேன். அப்படி இல்ல வேற விதத்துல எப்படி கிரியேட் பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இப்போ நீங்க வந்து எந்த இடத்துல கிரியேட் பண்ண போறீங்களோ, அந்த இடத்துல நீங்க அந்த செல்லுக்கு முன்னாடியோ, இல்ல அதுக்கு மேல இருக்கிற செல்லோ, இல்ல கீழ இருக்கிற செல்லோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்னு ஆப்ஷன் வரும். அந்த இன்சர்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. என்னன்னா, இன்சர்ட் காலம் டூ தி லெஃப்ட். ஓகே, காலம் வந்து புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ண போறீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல எனக்கு வேணும் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து அழகா இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த இடத்துல எந்த செல்ல செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த காலம்க்கு லெஃப்ட் சைட்ல ஒரு காலம் புதுசா ஒண்ணு கிரியேட் ஆகும். அதேமாரி ரைட் சைட்ல வேணா ரைட் சைட்ல வரும். ரோ இன்சர்ட் பண்ணணும். பிலோனா ஈஸியா நம்ம நான் எபோவ் எனக்கு மேல பண்ணணும் அப்படின்னா, மேல வச்சு நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மாரி இருக்கு. அந்த மாரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கிற 5 ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஏஜ் இருக்குல்ல, ஏஜ்க்கு ரைட் சைடு, லெஃப்ட் சைடுல எப்படி வந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏஜ் இடத்துல நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஆப்ஷன் போறேன். இன்சர்ட்ல போயிட்டு இன்சர்ட் காலம் டூ தி லெஃப்ட். லெஃப்ட் சைடுல எனக்கு கிரியேட் ஆகணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அழகா எனக்கு வந்து லெஃப்ட் சைடுல காலம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாரி ஏஜ்ல செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்றேன். இன்சர்ட் ஆப்ஷன் போடுறேன். இன்சர்ட் காலம் டூ தி ரைட். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோ இந்த காலம் ஃபுல்லும் உங்களுக்கு கிரியேட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலம் ஃபுல்லும் கிரியேட் ஆயிருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இன்சர்ட் மூலியமா நம்ம வந்து கொண்டு போலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேஅவுட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, லேஅவுட்ல உங்களுக்கு வந்து ரோ காலம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரோ அண்ட் காலம். இதில பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் எபோவ், பிலோ, இன்சர்ட் லெஃப்ட், ரைட். அதாவது காலம்லாம் லெஃப்ட், ரைட். ரோனா எபோவ், பிலோ. ஸோ நீங்க எங்க வேணுமோ அந்த இடத்துல போயிட்டு டக்குனு இங்க வச்சுட்டு, இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பிலோ நான் ஒரு ரோ கிரியேட் பண்ணணும்னா, இத கிளிக் பண்ணா பிலோ ஒரு ரோ வந்துரும். திருப்பி இந்த இடத்துல இதுக்கு மேல ஒரு ரோ வேணும்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணா ஒரு ரோ வந்துரும்.
அதேமாரி இதுக்கப்புறம் ரைட் சைடில் எனக்கு ஒரு காலம் வேணும்னா அது கிளிக் பண்ண ரைட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே வந்து ரோ அண்ட் காலம் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து குயிக்காக செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ நீங்க வந்து பார்த்தோன்னா, எப்படி வந்து காலம் வந்து இன்சர்ட் பண்றது, அதுக்கப்புறம் ரோ எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலம் இன்சர்ட், காலம் ரோ அது வந்து தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா நான் ஒரு காலம் வந்து எனக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரோ வந்துடுச்சு. இப்போ இந்த ரோவ நான் டெலீட் பண்ணணும். இந்த ரோவ டெலீட் பண்ணணும்னா நான் என்ன ஆப்ஷன யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த ரோவுல இருக்கிற ஏதாவது ஒரு செல்லுல நீங்க கிளிக் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதில போயிட்டு டெலீட் ஆப்ஷன் மேல குடுத்துருப்பாங்க. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, டெலீட் செல்லுன்னு குடுப்பாங்க. அப்ப டெலீட் செல்லுன்னு போயிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதில நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. என்னென்னன்னா, ஷிஃப்ட் செல் லெஃப்ட்ன்னு குடுத்துருப்பாங்க. ஷிஃப்ட் செல் அப்ன்னு குடுத்துருப்பாங்க. டெலீட் என்டயர் ரோன்னு குடுத்துருப்பாங்க. டெலீட் என்டயர் காலம் குடுத்துருப்பாங்க. டெலீட் என்டயர் ரோன்னா, அந்த எம்ப்டி ரோ ஃபுல்லுமே டெலீட் பண்ணிடும். டெலீட் என்டயர் காலம்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிற எல்லா காலத்தையுமே அது வந்து அது டெலீட் பண்ணிடும். அந்த ஷிஃப்ட் செல் லெஃப்ட் அண்ட் அப்ன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் உங்களுக்கு புரியணும்னா ரொம்ப சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னுடைய செல் இந்த பர்ட்டிகுலர் இந்த இப்ப செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, இப்ப இது எடுத்துக்கங்க. இந்த பர்ட்டிகுலர்ல இப்ப மவுஸ் பாயிண்டர் இருக்கக்கூடிய அந்த பர்ட்டிகுலர் செல்ல நான் வந்து டெலீட் பண்ண போறேன். அப்போ அத ரைட் கிளிக் பண்ணிட்டு, டெலீட் செல் குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான ஷிஃப்ட் செல் லெஃப்ட்ன்றத கிளிக் பண்ணனா, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா, லெஃப்ட் சைட்ல இருந்த அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிடும். இந்த இருக்கிற செல் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ இதுதான் அதனுடைய பர்ப்பஸ். இப்ப அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் செல்ல போயிட்டு, ஷிஃப்ட் செல் அப்னா, கீழ இருக்கிற அந்த பிபிஏ மேல வந்துரும். அப்படியே வரிசலா கீழ வந்து எம்ப்டி ஆயிடும். ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்த மாரி இருந்துச்சு. இப்ப நான் வந்து இந்த ரோ ஃபுல்லுமே எனக்கு டெலீட் ஆகணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் செல்ல போறேன். டெலீட் செல்ல போயிட்டு டெலீட் என்டயர் ரோன்னு குடுத்துட்டு ஓகே குடுத்தோம்னா, அந்த என்டயர் ரோ எனக்கு வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, மெர்ஜ் பண்றது எப்படி? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்றது எப்படி? ஆட்டோ ஃபிட்ல எப்படி கொண்டு வரது? ஹைட் எப்படி அலைன் பண்றது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஹெட்டர் எப்படி வந்து அடுத்தடுத்த பேஜுக்கு கொண்டு வரது? இந்த மாரி பல கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இதில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த செல்ல நீங்க டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் செல்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, டெலீட் செல்லுன்னு தான் குடுக்கும். டெலீட் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒவ்வொரு ரோவாலாம் என்னால டெலீட் பண்ண முடியாது. எனக்கு என்டயர் டேபிள டெலீட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல இருக்கிற அந்த பிளஸ் சிம்பல் இருக்குல்ல, அந்த பிளஸ் சிம்பல செலக்ட் பண்ணது மூலியமா டேபிள் ஃபுல்லா செலக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெலீட் டேபிள்ன்ற ஆப்ஷனே உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சுரும். அப்படி இல்லையா, ரொம்ப சிம்பிள். நீங்க டேபிள்ல வந்து எல்லாமே செலக்ட் பண்ணதில்ல. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, டாப்ல அதே மாரி லேஅவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ் அண்ட் காலம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, அதில டெலீட் டேபிள்ன்னு இருக்கும். அப்ப நீங்க எந்த டேபிள செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, இல்ல எந்த டேபிள்ல உங்களுடைய பாயிண்டர் இருக்குதோ, அந்த டேபிள ஃபுல்லாவே டெலீட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிளிக் பண்ணா எனக்கு டேபிள் டெலீட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்ப நம்ம இந்த மாரி நீங்க டேபிள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபங்ஷனும் நீ இப்ப பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மீதி ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். ஸோ இந்த வீடியோல எப்படி டேபிள் இன்சர்ட் பண்றது, அதாவது ரோ இன்சர்ட் பண்றது, எக்ஸ்ட்ரா காலம் இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது எப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல மெர்ஜ் அண்ட் ஸ்ப்ளிட்ட பத்தி நாம பார்க்கலாம். அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன ஹிட் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.